கவரி பிசினஸ் பார்த்துக்கிட்டு வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனியுடைய ஐபிஓ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனியுடைய ஐபிஓ 26ஆம் தேதி ஓப்பன் ஆகி 29ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. ஸோ டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு காசு பணம் வித் மீ வீரா. ஐடியா ஃபோர்ஜுங்கிறது ஒரு ட்ரோன் மேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி 567 கோடி ரூபாயை ஐபிஓ மூலமாக திரட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த 567 கோடியில் 327 கோடி ரூபா ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் 240 கோடி ரூபா ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரைஸ் பேண்ட் 638 ரூபாயிலிருந்து 672 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐபிஓக்குள்ளே நம்ம டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த குளோபல் ட்ரோன் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது அண்ட் இந்த கம்பெனி எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ குளோபல் ட்ரோன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2022 அது வந்து $21.1 பில்லியன் அமெரிக்கன் டாலராக வேல்யூ பண்ணப்பட்டது. அண்ட் இதனுடைய சிஏஜிஆர் growth வந்து 20% சொல்கிறாங்க. ஸோ 2027 51.4 பில்லியன் அமெரிக்கன் டாலராக குளோபல் ட்ரோன் இண்டஸ்ட்ரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஓகேவா, இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா கல்யாண வீடு காது குத்து வீடுலேருந்து ஆரம்பித்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் கவர்மெண்ட்டுடைய யூசேஜுக்கும் நிறைய இடங்களில் வந்து இந்த ட்ரோனை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த அளவுக்கு அது ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓகே, இப்போ நம்ம ஐடியா ஃபோர்ஜ் பற்றி பார்ப்போம். ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனி 2007 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த கம்பெனி தான் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 50% ட்ரோன் மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இது வந்து சூப்பர். இந்த கம்பெனிக்கு டொமஸ்டிக் மட்டும் இல்லை, இன்டர்நேஷனல் லெவலையும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனியுடைய ட்ரோன்ஸ் எல்லாம் எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா மைனிங் ஏரியா பிளானிங் அண்ட் மேப்பிங், வால்யூமெட்ரிக் எஸ்டிமேஷன், லேண்ட் சர்வே, பார்டர் அண்ட் கோஸ்டல் சர்வே சர்வேலன்ஸ், அதுக்கப்புறம் கிரைம் கண்ட்ரோல், அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய செக்டாரில் இந்த கம்பெனியோடைய ட்ரோன் பயன்படுத்தப்படுது. ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படிப்பட்ட ட்ரோன் யூஸ் ஆகும் அப்படின்னு இவங்க வெரைட்டியாக பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ மேப்பிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைனோ யூஏவி, அதுக்கப்புறம் Q6 யூஏவி இருக்குது. யூஏவிங்கிறது அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் வெஹிக்கிள். செக்யூரிட்டி அண்ட் சர்வேலன்ஸ் எடுத்திங்கன்னா ஸ்விட்ச் யூஏவி, நெட்ராக் V4 யூஏவி, அதுக்கப்புறம் Q4i யூஏவி, நிஞ்சா யூஏவி, நெட்ரா V4 ப்ரோ யூஏவி, இதெல்லாம் இருக்குது. டிஃபென்ஸ் அண்ட் சிவிலை பொறுத்த வரைக்கும் குளோபலி 7th பொசிஷனில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. இந்த கம்பெனி 2 சாஃப்ட்வேர் மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து Blurfire Touch அப்படிங்கிறது. இந்த Blurfire Touchங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மேப்பிங் மைனிங் ஏரியாஸில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட் எதுக்குன்னா ஹெல்ப்ஸ் இன் GPS எரர் ஹேண்ட்லிங் இன் ஏர்பிளைன்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேருடைய சொல்யூஷன்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் Bluefire மேப் அசிஸ்ட் இருக்குது. இது வந்து யூஸ்ஃபுல் இன் மேப்பிங் அண்ட் சர்வேயிங். Bluefire லைவ் வந்து யூஸ்ஃபுல் இன் கேம்பஸ் செக்யூரிட்டி, ரிமோட் மானிட்டரிங் அண்ட் மெனிமோன்னு கொடுத்துருக்காங்க. சர்வேலன்ஸ் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்ப்ஃபுல் இன் க்ரௌட் மானிட்டரிங் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். GIS ப்ரோ வந்து யூஸ் இன் சர்வே கிரேட் மேப்பிங். ஸோ சிவில் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ட்ரோன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா precision agriculture, GIS construction, real estate, traffic and crowd monitoring, disaster management, mining, oil and gas, utilities, forest and wildlife, இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அப்ளிகேஷன் டிஃபென்ஸ் அண்ட் ஹோம்லேண்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டெரர், ஒரு இடத்துல வந்து தீவிரவாதிகள் பதுங்கியிருக்காங்க அப்படின்னா டக்குன்னு ட்ரோனை விட்டு இந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்லிடும். அதுக்கப்புறம் பார்டர் செக்யூரிட்டி, கவுண்டர் இன்சர்ஜென்சி, கிரைம் கண்ட்ரோல்னு இந்த ஏரியாவில் எல்லாம் இந்த ட்ரோன் பயன்படுத்தப்படுது. ஓகே, இப்போ நம்ம இந்த ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜி கம்பெனியுடைய ஐபிஓ டீட்டெயிலில் பார்ப்போம். பார்த்துட்டு இதனுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்னங்கிறத பார்க்கலாம். 567 கோடி ரூபாய்க்கு இவங்க ஐபிஓ இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் 327 கோடி ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் 240 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூன்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இவங்க வந்து 300 கோடி ரூபாயை ஃப்ரெஷ் இஷ்யூ கொடுக்குறது தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் 60 கோடி ஆல்ரெடி ப்ரீ ஐபிஓ ரவுண்டில் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதை 240 crore குறைச்சிருக்காங்க. ஐபிஓ ஓப்பன் ஆகிறது ஜூன் மாதம் 26ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் வந்து 638 ரூபாயிலிருந்து 672 ரூபா வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 22 ஷேர்னு கொடுத்துருக்காங்க. ஐபிஓ இஷ்யூ டைப்பு புக் பில்ட் இஷ்யூ தான். ஸோ ரிட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 1 லாட் வாங்கலாம், மேக்ஸிமம் 13 லாட் வாங்கலாம். ஒரு லாட் அப்படிங்கிறது 22 ஷேரு 14,784 ரூபா இருக்கணும். அதிகபட்சமாக நீங்கள் 13 லாட் வாங்க போகிறீங்கன்னா 286 ஷேர் வாங்குவீங்க. ஸோ உங்ககிட்ட 1,92,192 இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் HNI வந்து மினிமம் 14, மேக்ஸிமம் 67 கொடுத்துருக்காங்க. ஐடியா ஃபோர்ஜ் டெக்னாலஜியுடைய ஐபிஓ ரிசர்வேஷனை பார்க்கும்போது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு நாட் லெஸ் தென் 75% கொடுத்துருக்காங்க. HNI வந்து நாட் மோர் தென் 15% கொடுத்துருக்காங்க. ரிட்டைல் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு 10% கொடுத்துருக்காங்க. ஜூன் 26லேருந்து 29க்குள்ளே நீங்கள் இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா ஜூலை மாதம் 4ஆம் தேதி உங்களுக்கு ஷேர் அலர்ட் ஆகும். சப்போஸ் அலர்ட் ஆகலை அப்படின்னா ரீஃபண்ட் கிடைக்கிறது ஜூலை 5ஆம் தேதி கிடைச்சிடும். ஓகேவா, அண்ட் வந்து உங்களுக்கு அலர்ட் ஆன ஷேர் என்னைக்கு டிமார்ட்டில் கிரெடிட் ஆகும்னா ஜூலை மாதம் 6ஆம் தேதி கிரெடிட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆகிறது ஜூலை மாதம் 7ஆம் தேதி லிஸ்ட் ஆகும். ஐடியா ஃபோர்ஜ் கம்பெனியுடைய ஃபினான்ஷியல்ஸ் எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். இந்த கம்பெனியுடைய அசட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2021 மார்ச்சில்
123.74 கோடியாக இருந்திருக்கு. அது 2023 மார்ச்சில் 487.93 கோடியாக அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி 2021 36.35 கோடியாக இருந்த கம்பெனியுடைய ரெவென்யூ 2023 196.40 கோடியாக அதிகரிச்சிருக்கு. ஸோ ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் கடந்த 3 வருடங்களில் 6 மடங்கு அதிகரிச்சிருக்கு. 2021 14.26 crore ப்ராஃபிட் மைனஸில் இருந்திருக்கு. பட் 2022 அது ப்ளஸ்ஸாக மாறி இருக்கு. 44 கோடி ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2021 இந்த கம்பெனியுடைய கடன் 12.79 கோடியாக இருந்திருக்கு. அது 2023 86.50 கோடியாக அதிகரிச்சிருக்கு. இந்த கம்பெனி செபிக்கு சப்மிட் பண்ண ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா 2023 ஃபிஸ்கல் இயரில் ரெவென்யூ வந்து 1860.07 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 186 கோடி எடுத்துக்கலாம். எபிட்டா வந்து 574.88 மில்லியன், ஸோ 57 கோடி அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ப்ராஃபிட் வந்து 31 கோடி. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE 12.51 அப்படின்னும் அண்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் வந்து 9.85% கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி CAGR growth 131.47% இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பெனிக்கு யாரெல்லாம் காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ், MTAR டெக்னாலஜிஸ், ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் டேட்டா பேட்டர்ன்ஸ், இது எல்லாமே இந்த கம்பெனியுடைய காம்படிட்டர் இருக்காங்க. பட் அமாங் த காம்படிட்டர் இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு அவங்களுடைய ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா இந்த கம்பெனியுடைய CAGR growth வந்து 237.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க 2020 22. ஐடியா ஃபோர்ஜுடைய பெர்ஃபார்மன்ஸ் வர்சஸ் காம்படிட்டருடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத வந்து இந்த சார்ட்டை நீங்க ஃப்ரீஸ் பண்ணி பாத்தீங்க. ஃபைனலா இந்த கம்பெனியுடைய ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து ஒரு பயனியரா இருக்காங்க இந்த UAV செக்டார்ல. ஓகேவா, அது வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் அமாங் த காம்படிட்டர் இந்த VTOL UAV அப்படிங்கிற ட்ரோனை ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணது இந்த கம்பெனி தான். 2009 லான்ச் பண்ணாங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் வந்து ஒரே இடத்துல ஒரு மீன் கொத்தி பறவை பறக்க வைக்கிற மாதிரி அப்படியே ஒரே இடத்துல நிலையா நிறுத்த முடியும். அதை வந்து ஹோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல வெர்டிகலாக லேண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னாலஜியை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கம்பெனிங்கிற ஒரு பெருமை இதுக்கு இருக்கு. இந்த டெக்னாலஜியில் ஒரு ட்ரோனை தயாரிக்கும் பொழுது ரொம்ப பேடான வெதர் கண்டிஷனில் இதை ஒர்க் பண்ண வைக்க முடியும். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறம் 5G எனேபிள்டு அன்மேன் வெஹிக்கிளையும் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு கம்பெனி இந்த கம்பெனி. அடுத்தது ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கும் என்னென்ன பர்பஸ் இருக்கோ அந்த பர்பஸை அந்த நீட் கேப்பை ஃபில் பண்ற மாதிரியான ட்ரோன்ஸ் இவங்க டிசைன் பண்றாங்க, மேனுஃபேக்சர் பண்றாங்க. அடுத்தது இவங்க கிட்ட காம்ப்ரஹென்சிவ் இன்-ஹவுஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கிசான் ட்ரோன் ஆல்ரெடி யூஸ்ல இருக்கு. லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பூச்சி மருந்துகள் அடிக்கிற ட்ரோனை பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மற்ற செக்டார்லையும் நிறைய இடங்களில் ட்ரோனுடைய பயன்பாடு அதிகரிச்சுட்டு இருக்கு. அது இந்த கம்பெனிக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு நம்பிக்கை வைக்கலாம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ல 120 கோடி ரூபாயை பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க. 3 இயர் அவுட்லே வந்து அந்த 120 கோடியாக இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டும் இந்த கம்பெனிக்கு கிடைக்கும். இந்த கம்பெனியுடைய வீக்னஸில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா பாரோயிங் அதிகரிச்சுட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சிக்னிஃபிகன்ஸ் ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா இந்த கம்பெனியுடைய டோட்டல் கரண்ட் அசட் வந்து 383 கோடியாக இருக்குது 2023 ஃபிஸ்கல் இயரில். அண்ட் டோட்டல் கரண்ட் லைபிலிட்டிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 149 கோடியாக இருக்குது. ஸோ சஃபிஷியன்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் போகிற பட்சத்தில் இந்த கம்பெனியுடைய ஆபரேஷன் தடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி மேனுஃபேக்சர் பண்றதுக்கு குளோபல் வெண்டார்ஸ் தான் நம்பி இருக்காங்க. அடுத்தது ரா மெட்டீரியல் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இவங்க இம்போர்ட் பண்றதுனால இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஏதாவது ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா, அதாவது டாலர் பிரைஸ் ஏறுது இறங்குது அப்படிங்கும்போது அதனாலையும் இவங்களுடைய ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகி ப்ரொடக்ஷன்ல வந்து மார்ஜின் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த கட்டமா இந்த கம்பெனி டெக்னாலஜியை நம்பி தொழில் பண்றாங்கிறதுனால டெக்னாலஜியில் ஏதாவது எரர் வருது அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கம்பெனியுடைய பிராண்ட் பேரே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைனலா இந்த கம்பெனியுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட் மும்பையில் ஒரே ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க. ஸோ ஒரே ஒரு பிளான்ட்டை மட்டும் நம்பி இவங்க பிஸ்னஸ் இருக்கிறதுனால சப்போஸ் அந்த பிளான்ட்டுக்கு ஏதாவது பிரச்சனை வருதுன்னா டக்குன்னு ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிறதுக்கும் இல்லை அதில் இடையூறுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயங்கள் தான் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவாக இருக்குது. ஃபைனலாக இந்த கம்பெனியுடைய ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தோம்னா அங்கித் மேத்தா, ராகுல் சிங்கன், ஆஷிஷ் பாத் இருக்கிறாங்க. ஸோ இந்த IPOவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஐடியா ஃபோர்ஜ் பற்றி உங்களுக்கு என்ன ஐடியா இருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அப்படி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ்க்காக பார்க்க வந்திருக்கீங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல்லைக்கான எழுதி வைங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களையும் உங்களை பண்ணி நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.